புட்டின் வந்து ஐரோப்பாவை பார்த்து பயப்படுறது கிடையாது, அமெரிக்காவை பார்த்து தான் பயப்படுறார். அதுவும் எந்த அமெரிக்கா? ட்ரம்ப் பிரசிடென்டா இருக்க அமெரிக்காவை பார்த்து தான் அவர் பயப்படுறார். இந்த ரஷ்யன் பிளாக்டு ஆயில் டேங்கர் நாங்க அதை எடுத்துட்டாங்க, ரஷ்யன் சப்மரீன்லாம் போச்சுன்னு சொன்னாங்க, கட்சியில ஒன்றும் பண்ண முடியல, எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு புட்டினுக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன் தெரியுமா அப்படின்ட்டு நேத்தைக்கு உக்ரைன்ல லோன்னு ஒரு இடம், அங்க வந்து அண்டர் கிரவுண்ட் கேஸ் ஸ்டோரேஜ், அங்க ஒரஷ்னிக்க விட்டு அடிச்சார். அது பத்தின்னு எரியுது ஒட்டுமொத்த கேஸ். இப்போ இந்த விண்டர்ல நடுங்கி சாவ போறாங்க, குளிர்லயே வந்து விரைச்சி போறாங்க. அவனுங்க கேஸ் எங்க போவீங்க? என்னையா நியாயம்? இப்ப அந்த கேஸும் பூச்சி நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு அந்த நாட்டில் இருக்க மக்களே அந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்க போறாங்க. நான் யூரோப்பியன் யூனியன் தான் உடையும் சொல்லியிருந்தேன். இவர் போற பார்க்க பார்த்தா நேட்டோவையும் மட்டும் தூளாக்கிட்டு போயிடுவார். இப்ப சொல்லுங்க, அந்த ஒரிஜினல் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் சுகோய் 57க்கும் JF-17 வித்தியாசம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் அருண் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து இப்போ இந்தியா வந்து நாங்கள் சொல்றத பேச்சை கேட்டு ரஷ்யாட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயிலை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு சார். அது ரியாலிட்டி? அதாவதுங்க, நவம்பர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா போன நவம்பரோட இந்த நவம்பர் 25 வந்து 11% அதிகமாக வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம அந்த பெட்ரோலியம் பாலிசி அப்படின்னு சம்திங் ஒரு அமைப்பு இருக்கு, அதுலேருந்து எடுத்த தகவல் அது. இப்போ வந்து வெனிசுவேலாலேருந்து வாங்கிக்கோ அப்படின்னாரு. நமக்கு ஏதோ அவங்க கொடுக்கணும் போல இருக்கு. நம்ம இப்போ அமெரிக்காலேருந்து நம்ம ஆயில் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இவர் நாங்கள் எங்கே வாங்கணும் நீ முடிவு பண்ணாத, நாங்கள் பாட்டுக்கு வாங்கினே தான் இருப்போம். அங்கே உங்கள் ஆளுங்க வந்து ஏங்க இங்கே சொல்லலையா, மோடி வந்து 10 லட்சம் போடுறேன்னு சொன்னார் எல்லார் அக்கௌண்ட்லேயும் அப்படின்னு சொல்லலையா, அந்த மாதிரி அங்கே சில பேர் சொல்லி நிற்கிறாங்க. இதை ராகுல் காந்தி நம்பலாம், நீங்கள் இதை நம்பி கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. இல்லை ஒருவேளை என்ன அரசியல் ஞானின்னு சொன்னதுனால என்னையும் ராகுல் காந்தி மாதிரி நம்பிட்டீங்களா? நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் என்ன அசிங்கப்படுத்ததா இருந்தால் நேராக நான் டிஃபமேஷன் கோர்ட்டுக்கு போயிடுவேன், ஜாகிரதை. இந்த ரஷ்யன் பிளாக்டு ஆயில் டேங்கர் நாங்கள் அதை எடுத்துட்டாங்க, ரஷ்யன் சப்மரீன்லாம் போச்சுன்னு சொன்னாங்க, கட்சியில் ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதானா புட்டின்னு, ட்ரம்ப் தான் நிஜமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் சொல்லிட்டு இருக்காரு, பார்த்தீங்களா, சீனா ரஷ்யா அவங்க 2 பேர், புட்டின் வந்து ஐரோப்பாவை பார்த்து பயப்படுறது கிடையாது, அமெரிக்காவை பார்த்து தான் பயப்படுறார். அதுவும் எந்த அமெரிக்கா? ட்ரம்ப் பிரசிடென்டா இருக்க அமெரிக்காவை பார்த்து தான் அவர் பயப்படுறார். என்ன? ஆமாங்க ஆமாங்க, இப்படிதான் ஒன்ன மாதிரியே 10 பேர் பக்கத்தில் உட்காந்து சொல்லி நிற்கிறாங்க. இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், என்ன சார் ரஷ்யன் டேங்கரை புஷ்டாங்க, இவங்க ஒண்ணுமே பண்ணலையா, சப்மரீன்லாம் கொண்டு போயிட்டு அவ்வளவுதானா அப்படின்னு. பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஏய் ஏய் அப்படின்னு உதாரணம் விட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு புட்டினுக்கு தெரியும். ஒரு டேங்கர் தானே, எடுத்துட்டு போ. இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா அப்படின்ட்டு நேத்தைக்கு உக்ரைனில் லோன்னு ஒரு இடம், அங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் கேஸ் ஸ்டோரேஜ், அங்கே ஒரஷ்னிக்க விட்டு அடிச்சார். அது பத்தின்னு எரியுது ஒட்டுமொத்த கேஸும். சரிங்க, உக்ரைனுக்கு தானுங்க அப்படின்னா அதுதான் மேட்ரு. இது வந்து அந்த போலந்து பார்டருக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாண்ட பக்கம் போலந்தோடைய ஸ்டோரேஜும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த இது வந்து நாட் ஓன்லி உக்ரைனுக்கான கேஸ், யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து இங்க இடம் இருக்குது அப்படின்றதுனால இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த விண்டர்ல நடுங்கி சாவ போறானுங்க, குளிர்லயே வந்து விரைச்சி போறானுங்க அவனுங்க. கேஸ் இல்லை, எங்க போவீங்க? அப்ப என்ன ஆகும்? ஒரு பார்ட் ஆஃப் த யூரோப் ஒழுங்கா மவராசன் சீப்பா குத்துந்தான் பைப்புல, அப்படியே குழாயை திறந்தா கேஸ் கொட்டுமா? சரி, ஏதோ ஒண்ணு எவ்வளவு சீப்பா குத்துந்தான், அவனோட சேர்ந்து சண்டை போட்டுக்கின்னு இப்ப இந்த ஆளோட போய் சேர்ந்துக்கின்னு அவன் உங்க மேல 25% டாரிஃபும் போட்டது இல்லாம இது என்னையா நியாயம்? இப்ப அந்த கேஸும் பூச்சி நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு அந்த நாட்டில் இருக்க மக்களே அந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்க போறாங்க. அந்த ஃபார் ரைட் அப்படின்னு இவங்க எல்லாம் டெரகேட்டரியா சொல்றாங்க இல்லையா, அது வந்து இப்ப கெய்னிங் கிரவுண்ட் எல்லாம் இவங்களால. இப்போ அந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல மெம்பர்ஸ் ஆஃப் யூரோப்பியன் பார்லிமெண்ட் அவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரப்போசல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அண்ணன் ட்ரம்ப்போட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோன்னு சொன்னாங்க இல்லையா, இட் இஸ் நாட் அட் ஆல் ஃப்ரீ. அதாவது யூரோப்லேருந்து போனால் 25%, அமெரிக்காலேருந்து வந்தால் 0%. இதுக்கு பேர் தான் ஃப்ரீயா? இதையும் இந்த வழக்கண்ணிங்க கையெழுத்து போட்டு வந்துச்சுங்க. அதை ஸ்கிராப் பண்ணுங்க.
என்ன வந்து ஒரு பாட்டுக்கு கிரீன்லாண்டை தூக்கணுன்றாரு. ஒரு கேள்வி நாதியே கிடையாது. அதுவும் நேட்டோ மெம்பர் அது கிரீன்லாண்டு. ஏன்னா டென்மார்க் நேட்டோ, அப்போ அதனுடைய இதுதானே இது. அப்படி இருந்துச்சு இவரே வந்து அதெல்லாம் இல்லை எனக்கு கொடுத்தானோ அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. காசு கொடுத்து வாங்குறேன்றாரு. டென்மார்க் சொல்லாங்க இட் இஸ் நாட் ஃபார் சேல். நான் உங்ககிட்ட காசு கொடுப்பேன்னு சொல்லலையே. அப்புறம் அங்கே இருக்க ஜனங்களுக்கு கொடுக்குறேன். இட் இஸ் வெரி சிம்பிள் விக்ரம். ஒன்றும் இல்லை, அங்கே 57,000 பேர் தான் மக்கள் தொகையும். அவ்வளோ பெரிய லேண்ட் ஏரியாவிலையா சார்? அங்கெல்லாம் சர்வைவ் ஆக முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டா. ஆளுக்கு $1 மில்லியன் தரேன், உங்களுக்கு ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட் கொடுக்குறேன், அப்புறம் ஒரு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் அமெரிக்கா வந்துடுங்க சார். அத்தனை பேருக்கும் 1 மில்லியன் 57 பில்லியன் அவ்வளோதான். ஏங்க அவங்க வந்து வட்டி கட்டுறதே கிட்டத்தட்ட $880 பில்லியன் வரை வட்டி கட்டுனுங்கிறாங்க வருஷத்துக்கு. அப்படி இருக்கச்சு இது 57 பில்லியன் சில்லற காசு அவங்களுக்கு. என்ன ரீசனுக்காக கிரீன்லாண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா ட்ரம்புக்கு வேணும் சார் இப்போ? ஒன்று வந்து செக்யூரிட்டி ரீசன் சொல்கிறாரு, அது ஓரளவுக்கு ட்ரூ. ஏன்னா அந்த ஆர்டிக் பக்கத்தில் வந்து அதெல்லாம் வந்து அந்த பாதி நாள் ஃப்ரீஸ் ஆகிருக்கிறது இப்போ வந்து வருஷம் முழுக்கவே ஓப்பன் ஃபார் சி டிராஃபிக்ன்ற மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வரப்போகுது. இந்த ஐஸ் பிரேக்கர்ஸ் அதை வச்சு தான் இப்போ அங்கே நடந்துட்டுருக்கு. ட்ரம்ப் சமீபத்தில் ஒருத்தருக்காரு, நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 2 பெருசு இருக்குது, ஒன்று சின்னது மீடியம் ஒன்று இருக்குது. அது அது கொஞ்சம் ஓவர் ஆயில் பண்ணோம், அது இருக்குது. 3 இருக்கா? வெரி குட். சீனா எவ்வளோ வச்சுருக்காங்க? 2 வச்சுருக்கு. என்ன அவனே 2 வச்சுருக்கானா? ரஷ்யா எவ்வளோ வச்சுருக்காங்க? சார் அவங்க கிட்ட கம்மி தான் சார், ஒரு 40 வச்சுருக்காங்க. எப்போ அதான் பெஜாராயிட்டான் அந்த மனுஷன். நம்மகிட்ட இல்லையா? இல்லை சார், நமக்கு எதுக்கு சார், நம்ம ஏரியாலலாம் ஒன்றும் அந்த அது ஒன்று. அடுத்தது அங்கே இருக்கிற வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸு, அப்புறம் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். பட் அங்கெல்லாம் நீங்கள் நோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா நாசமாக போயிடும். ஐஸ் ஷீட்மா ட்ரில் பண்ணால் என்ன ஆகும் அந்த ஏரியாலாம்? டோட்டலாக என்விரான்மெண்ட் நாசமாகி போயிடும். இவருக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. என்ன அப்போ எனக்கு ஆகிப்போச்சு இத்தனை வயசு, இன்னும் எத்தனை நாள் நான் இருக்க போகிறேன், அதனால் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் அண்ணன் ட்ரம்ப். அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ எத்தனை நாள் இவர் இந்த மாதிரி ஆடிட்டே இருக்காருன்னு பார்ப்போமே. நேட்டோ உடையும், யூரோப்பியன் யூனியன், நான் யூரோப்பியன் யூனியன் தான் உடையும்னு சொல்லியிருந்தேன். இவர் போகிற பார்த்தா நேட்டோவையும் வச்சு தூளாக்கிட்டு போயிடுவார் போல இது. ஏற்கனவே வந்து அந்த யுனைடெட் நேஷன் அது சார்பான ஒரு 66 இதுலேருந்து வெளில வந்துட்டார். அநேகமாக யூஎன்லேருந்து வெளில வருது மட்டும்தான் பாக்கின்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து வந்துடுவார், WHOலேருந்து வந்துடுவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாத்துலேருந்து வெளில வந்துட்டு நானே அப்படின்னு அன்னைக்கு ஹிட்லர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை வந்து இப்போ அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அன்னைக்கு எப்படி ஒன்றும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த இன்கார்னேஷனில் யுனைடெட் நேஷன் அந்த மாதிரி யூஎன் போய் நிற்குது. பட் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது விக்ரம். சீக்கிரமே வந்து சரியான கொட்டு ஒன்று கிடைக்கும். இப்போ திடீர்னு சும்மா இருக்காம எதுக்கு சார் மறுபடியும் 500% டேரிஃப் போட வேண்டிய இந்தியாவை வம்புக்கு இருக்கிறாரு? இது ஒரு பெரிய விஷயமா? நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல 500% கூட போடுன்னு. 50% அப்படின்னும் போதே நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டோம். ஆல்ரெடி அவர் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டார்ல சார். மறுபடியும் எதுக்கு சார் உதார் விட்டு நான் 500 போடுவேண்டா அப்படிங்கிறது? எதுக்கு, என்ன ரீசனுக்காக? அது அங்கே அடி வாங்குறாரு. மிட்டம் எலெக்ஷன்ஸு இந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டு தான் வந்து ஜனங்களை உணர்ச்சி பூர்வமாக திங்க் பண்ண வச்சு ஓட்டு வாங்கணும் அப்படின்றத இங்கேருந்து அவர் கற்றுக்கினாரு. அதனால் பார்த்தீங்களா அப்படின்னு இவங்க வந்து அங்கே ஜனங்க கொதிச்சு போய்க்கிறாங்க. என்ன நீ பாட்டுக்கு வந்து டாரிஃப்னு சொல்லி நிற்கிற, இதில் வந்து இந்த டாரிஃபை யார் கட்டின்னுக்கிறோம் கேட்டால் பார்த்தீங்களா ட்ரேட் டெபிசிட் குறைஞ்சிச்சுன்ற, கஜானாவில் இவ்வளோ வந்து குவிதுன்ற, எப்பா எங்ககிட்ட இருந்து அச்சு பிடுங்கிற காய்ச்சரா இது. இந்த 500% போட்டு என்ன சாதிக்க போகிறாரு? ஒன்றும் கிடையாது விக்ரம். சரி, சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேனே. இப்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அமெரிக்கா உதாரணம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் வந்து 100 வருஷம் 200 வருஷம் 1000 வருஷம் தண்டனைலாம் கொடுப்பாங்க. ஆமாம் சார், பார்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு 100 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அப்போ இன்னொரு கேஸில் 200 வருஷம்னு நீங்கள் எதாவது கவலைப்படுவீங்க? இது மாதிரி 50% போதே நாங்கள் உஷாராயிட்டோம், வேறு இடத்துக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே நீ 500 போடு, 5000 கூட போடு, பிம்பிளிக்கு பிலாப்பி 10,000 கூட போடு, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வேறு மார்க்கெட்டை பார்த்துட்டோம். சீனா, ரஷ்யா, ஜப்பான். இப்போ புட்டின் வந்திருந்தப்போ அது மாதிரி தான் இங்கே அந்த சீ ஃபுட் இதுக்கு வந்து இன்னும் சில இதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அதே மாதிரி யூஏக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீ என்னப்பா 500 என்னப்பா, நாங்களே சொல்கிறோம் இன்னொரு ஒரு 500 1000 தலை வாங்கி அபூர்வ சிகாவணி வரை 1000% வரி போட்டு அபூர்வ ட்ரம்ப்னு நீ ஒரு இங்கிலீஷில் படம் கூட எடுத்துக்க, எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நாங்கள் தான் உங்ககிட்ட விற்கலன்னு சொல்லிட்டோம்ல, டைவர்சிஃபை பண்ணிட்டோம்ல.
அதில் ஃபார்மாக்கு கிடையாது, இன்னும் சில பொருட்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம நீ பார்த்தோம்னா அந்த கிச்சன் இது மாடுலர் கிச்சன் ஃபர்னிச்சர் அதுக்கு 1 வருஷம் தள்ளி வச்சுக்கிற. இப்படி ஒவ்வொன்றா நீ பண்ண போற. சும்மா நீ ஏதாவது உதார விட்டுனுங்கிற விட்டுப்போ. அதுக்கு வந்து உன் கூட இருக்க மார்க்கோ ரூபியோ, ஹெக்ஸெத்து, வான்ஸு, ஈவன் கவுன்னா ஜால்ரா தட்டலாம். நாங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது. உனக்கா எனக்கா பார்த்துக்கலாம், போயிட்டு வா. சார் நீங்க ஏற்கனவே ராகுல் காந்தி நீங்கள் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார் லாஸ்ட் ஒரு வீடியோவில். மாட்டிக்கினா இதுக்கு தான் கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது அப்படின்றது. சரி விடுங்க, அதை அழிச்சிருங்க. இது இன்னைக்கு புதுசாக சொல்கிறேன். ஏன் எங்கள் அண்ணா ராகுல் காந்தி சொல்லலையா, இங்கே வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து கப்பர் சிங் டேக்ஸ், மக்களை வந்து கசக்கி பிடிக்கின்றீர்கள், கன்சியூமர் எல்லாம் இது மாதிரி பண்ணுறீங்க வரி போட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெர்மனிக்கு போயிட்டு இன்னைக்கு இருக்கிற ஜிஎஸ்டி வந்து கன்சியூமருக்கு ஆதரவாக இருக்கின்றது, ப்ரொடியூசருக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் வந்தால் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லலையா? ஏன்னா முதலாளிகளுக்கு ஆதரவா ஏண்டான்னு சொல்லிட்டேன்னா நான் ஒன்றை சொன்னேன் அப்படின்னு நம்ம யாராவது கேட்டோமா? சொல்றாருங்க அவரு. ப்ரொடியூசருக்கு ஆதரவா இல்லை, கன்சியூமருக்கு ஆதரவா இருக்கு, அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னு சொல்றாரு. ஜெர்மனியில் போன உடனே முதலாளிக்கு ஆதரவு, இங்க இருக்கும்போது வந்து தொழிலாளிக்கு ஆதரவு, இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனா என்ன மட்டும் நீங்க கேள்வி கேளுங்க. என்ன சார் என்ன பண்றது சார்? சார் அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏதோ 63 ஆர்கனைசேஷன் வெளியே வந்துடுறோம் நாங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு ஏதோ கையெழுத்து போட்டாங்க. அதுதான் 66 அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. முதல்ல யூஎன்ஏ ஒரு ஆர்கனைசேஷன் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அதனால இதெல்லாம் தேவையில்லாத செலவு தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யூஎனில் நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, நம்மளுடைய அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் பண்ணுவோம். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சி நிற்கிறீங்க யூஎனில்? இப்போ இவர் வெனிசுவேலா மேலே போய் அந்த தூக்கிட்டு வந்துக்கிறாரு. யூஎன் என்ன பண்ணாங்க? என்ன பவர் இருக்குது? ஒரு கண்டனம் கூட தூக்கல சார். அப்புறம் அதே உக்ரைனியன் பிரசிடென்ட்டுக்கும் போது உடனே வந்து குரல் கொடுத்தாங்க சார். குரல் கொடுத்து மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ நம்ம கம்யூனிஸ்டுகள் போயிட்டு போராட்டம் பண்ணலையா? அந்த மாதிரி தான். அப்புறம் எதுக்கு அங்கே வச்சுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் நான். இப்போ இதில் இந்தியா எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருப்பாங்க? அதாவது மிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதனால அதையும் இழுத்து மூடிடலாம் விக்ரம். தேவையே இல்லை. அண்ணன் செஞ்சது கரெக்ட், அதான் நான் சொல்லுவேன். என்னென்ன சார் ஒரு சிம்பாலிக்காக ஒரு 4 ஐயா அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. யூஸ்லெஸ் அதெல்லாம். அண்ணனே வந்துட்டாருன்னா அதுக்கு மேலே அது என்ன சொல்ல முடியும்? முதல்ல எனக்கு தெரியாது, அது வேற விஷயம். பட் அந்த மாதிரி 66 ஆர்கனைசேஷன் இருக்குன்றதே இப்போதான் நமக்கு தெரியுது. இருந்திருந்ததுன்னா நம்ம சொல்லியிருப்போம், என்ன சார் இதுலேருந்து வந்துட்டாங்களாமா, எதுலேருந்து வந்தாங்கன்னு தெரியாமையே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னா எலான் மஸ்க் பண்ண மாதிரி தான். டேய் என்னடா இத்தனை பேரை வேலையை வச்சு நிற்கிறீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணார், எல்லாருக்கும் ஒரு மெயில் அனுப்புறாரு. இந்த வீக்கெண்டில் நீங்கள் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணணும், போன வாரம் நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு. இதுக்கு ரிப்ளை வரலன்னா நீ மெயிலை கூட பார்க்காம எதுக்கு தண்ட சம்பளம் வாங்கி நிற்கிறேன்னு உன்னை தூக்கிடுவேன்னாரு. அந்த மாதிரி ஏராளமான பேரை வேலையை விட்டு தூக்கினார். அந்த மாதிரி தான் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன். அது இருந்து என்ன இல்லாட்டா என்ன, போட்டோம் விட்டுருங்க. நம்மளும் வெளில வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த சுக்காய் 57 அதே மாதிரி அந்த சாட்டானா அதெல்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க நீங்கள். அதே மாதிரி இப்போ வந்து JF-17 JF-JKவா சார்? JF-17 அந்த ஃபைட்டர் ஜெட் என்ன யூஸ் சார்? ஏதோ சீனாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்ந்து வேற லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணி பாகிஸ்தானோட எக்கானமி பூஸ்டப் பண்ண போகிறாங்களாமா. என்ன சார் அந்த JF-17? அது ஆல்ரெடி வந்து ஒரு சில நாடுகளுக்கு வந்து விற்றுருக்காங்க. இப்போ புதுசாக இத்தனை 1000 கோடிக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சொல்கிறது? இந்த யூடியூப்பில் நீங்கள் போய் பாருங்கள் தெரியும். இப்போது அந்த பிராண்டு பேர் சொல்ல விரும்பலை நான். அதெல்லாம் வந்து 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா. ஒரு அங்கே நார்த்தில் யூபியில் நினைக்கிறேன், அந்த மெக்கானிக் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும் எல்லாம் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு அந்த வண்டி ஓட்டிட்டு வராருங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால், சார் நிறைய செலவு பண்ணிக்கிறோம், ஒரு 40,000 ரூபா கொடுங்க. 40,000 ரூபாயா? ஏய் இது வந்து புதுசு வாங்க போனால் 280 ஹை எண்டுன்னு கொடுங்க சார் நீங்கள் அப்படின்றாரு. அச்சு அசலாக அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வண்டி க்ளோஸ்அப்பில் போகும்போது மேலேலாம் பார்த்துட்டு கீழே வந்தால் ஒரு 100cc பைக், நம்ம இந்தியன் மேக் பைக்கு, அந்த என்ஜின் அது. என்னங்கடான்னா வண்டி அதுதான், அதை அப்படி மாடிஃபை பண்ணிட்டாரு. ரைட்டுங்களா? இப்போ சொல்லுங்க, அந்த ஒரிஜினல் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் சுக்கோய் 57க்கும் JF-17க்கும் இருக்க வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இவங்களால அவ்வளோ வாங்க முடியாது, அதனால இருக்கிறத வந்து அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. அந்த பவரோ அந்த டார்க்கோ இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது 100cc, அதுவும் வந்து ஒரு 10-15 வருஷம் பழைய வண்டியை மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இது வந்து மிக்ஸ் சீரிஸோட அப்படியே இவங்க பண்ண ஒரு வெர்ஷன் இது.
இதுக்கும் வந்து இன்னும் அந்த என்ஜின் அதெல்லாம் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏதோ சைனாவில் லோக்கல் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க போல இருக்கு. சும்மா சொல்லிக்கலாங்க, அவ்வளோதாங்க. ரைட், எதுவுமே இல்லாததுக்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஒன்று வாங்கி வீட்டில் நிறுத்துங்க. அது ஒன்றும் யூஸ் கிடையாது. நாளைக்கு ஏதாவது வந்தானாலும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் வச்சு மிரட்டுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு மறு வச்சுப்போம்ல, அந்த மாதிரி ஒன்றா யூஸ் ஆகும். சின்ன சின்ன நாடுகள் அவங்க வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு அதை வச்சுக்கலாம். மற்றபடி அது சீரியஸாலாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க. ஓகே, பட் இதனால வந்து ட்ரம்ப் அவர்கள் டென்ஷன் ஆக மாட்டார்? ஏன்டா என்கிட்ட பிச்சை எடுத்துகிட்டு போய் நீ அவனோட கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறியாடா அப்படின்ட்டு. அதுதான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. ஏன்னா இட் இஸ் நாட் அ த்ரெட் டு அமெரிக்கன் கம்பெனிஸ். ஏன்னா அந்த தயாரிப்புகளை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இது காம்படிஷன் கிடையாது. வைரஸ் நம்மளுடைய பிரம்மோஸ், நம்மளுடைய தயாரிப்புகள்ன்றது அமெரிக்கன் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், அவங்க தயாரிப்புகளுக்கு ஒரு காம்படிஷன். அதனால நம்ம மேலே அரிச்சல் வரும். இது சும்மா அது பொம்மை, அதை வந்து யார் வாங்க போகிறாங்க, அதாவது தம்ம துண்டு நாடு வாங்க போகுது, அதனால இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சும்மா இருப்பார். அதனால் இது அவர் எரிச்சல் ஆக மாட்டார். ஓகே சார். சார், அற்புதமாக விளக்கம் கொடுங்க சார். உங்கள் பொன்னான இளைய பாரத மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.